இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒரு இராவே முடிஞ்சிடுச்சு. ஆமா. தோனியோடைய ஃபைனல் மேட்ச் நேத்தி நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம தோனியை பத்தி பேச போறோமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. நிறைய பேரை பத்தி பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்ஷன். கிரிக்கெட் வந்து ரொம்ப அதிகமா பார்த்துட்டு இருந்த ஒரு காலம். இப்ப அவ்வளவா பார்க்கறது கிடையாது. ஸோ எனக்கு கிரிக்கெட்டை சம்மந்தப்பட்ட சில விஷயங்களும் நிறைய அவ்வளோவா தெரியாது. ஸோ அதை முதலே சொல்லிக்கிறேன். ஏன்னா கமெண்ட்ல வந்து அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேச வேணாம்ல. ஸோ அதனால தான் தோனி எப்போ பரிச்சயம் ஆகுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் கிரிக்கெட் பார்க்கும்போது சச்சின் அப்படிங்கிற ஒரு பர்சன் தெரியும். அந்த பர்சன் வந்து செமையா விளையாடுவாப்புல. அவருடைய ஷாட்லாம் வந்து செமையா பிடிக்கும். அப்படி முட்டி போட்டு அடிக்கும் போதெல்லாம் வந்து செமையா இருக்குல்லப்பா. நம்மளுக்கு கிரிக்கெட் எந்த அளவுக்கு விளையாட தெரியும் அப்படிங்கிறது வந்து அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்மளாம் கிரவுண்டுக்கு போகும்போது இந்த ஷாட் அடிப்போம், இந்த ஷாட் அடிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம். சச்சின், சேவாக் அப்படிங்கிற ஒரு இரண்டு பிளேயர்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமா இருந்தாங்க. ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டைலிஷான பிளேயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சச்சின் இனிமேல் விளையாட மாட்டாங்க அப்படின்னு சொன்னது அப்படியே பிளாங்க் ஆகுது. என்னடா அவ்வளோதானா, இதுக்கப்புறம் கிரிக்கெட் கிடையாதா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷேவாக்குங்கிற அப்படியே வருசலா ஒவ்வொருத்தவங்களா நகர்ந்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான பிளேயர்ஸ் எல்லாருமே அங்கங்க விலகுறாங்க கிரிக்கெட்ல இருந்து இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. டிராவிட்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இன்னைய வரைக்குமே டிராவிடை பத்தி பேசும்போது இந்த ஒரு விஷயத்த பத்தி பேசுவாங்க. தலைவர்லாம் வந்து எவ்வளோ பால் போட்டாலுமே அப்படி அசால்ட்டா வந்து டொக்கோ பாப்ல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அழகா பேசுவாங்க. இது பேசும்போது கிரிக்கெட் கான்வர்சேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். இது என்னடா ஓல்டு கிரிக்கெட்டை மட்டும் பேசுறானா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. மறுபடியும் சொல்றேன், நான் கிரிக்கெட்டை பத்தி பேச போறது கிடையாது. ஒரு பிளேயரோ ஒரு 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 பர்சன் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு விதத்தை தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இதுல கண்டிப்பா தோனியை பத்தி நிறைய விஷயங்களும் பேசுவோம். ஸோ அதுதான், இது மாதிரியான பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ரொம்ப ரொம்ப அழகா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ரிக்கி பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. ஹேய் இவர் பண்ணிட்டாருன்னா நம்மளுக்கு கஷ்டம்டா, இந்த மேட்ச் டவுட் தான் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்னா அக்தர் அப்படிம்போம். அக்தர் மாதிரி பவுலிங் போடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முக்காவாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஓடி வந்து அப்படி எம்பி போடுவாங்க. நெக்ரா. ஸோ இவங்க ரெண்டு பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்ல நம்ம ரொம்ப இன்ஸ்பைர் பண்ணாங்க. மலிங்கா மாதிரி போடுறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா பிளேயரை வந்து நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமாகறாங்க. இது வந்து எப்படின்னா 90s உள்ள கிரிக்கெட் லவர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேயர்ஸ்லாம் ரொம்ப பரிச்சயமான பிளேயர்ஸ். இவங்கெல்லாம் பார்த்து ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் ஆயிருப்போம். ஒரு கிரிக்கெட் பிளேயரா பார்க்கும்போது கிரவுண்ட்ல போனாலே அவங்கள மாரி அப்படியே மேனரிசம் காமிக்கிறது, சில விஷயங்கள் பண்றது அப்படிங்கிறலாம் வந்து கங்குலி மாரிலாம் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் அப்படியே சட்டையை தூக்கிட்டு அப்படி சட்டையை கழட்டிட்டு அந்த விஷயங்கள்லாம் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு விஷயம். இது எமோஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிரிக்கெட் வந்து எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷன் தான். ஸோ அந்த வகையில் வந்து ரொம்ப எமோஷனா நம்ம வந்து கிரிக்கெட்டோட அப்படியே ஒட்டி பிணைந்து இருந்தோம். தோனி அப்படிங்கிற ஒரு பர்சன் வராரு, அந்த அளவுக்கு பரிச்சயம் ஆகலை. உண்மையை சொல்ல போனா சச்சின் போனதுக்கு அப்புறம் தோனி அந்த அளவுக்கு பரிச்சயம் ஆகாம இருந்தது. ஆனால் ஒரு குட் பிளேயர், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு கப் வின் பண்றாங்க. அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் பரிச்சயம் ஆகுறாரு. செம்ம பிளேயர்ப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அவர் ஃபர்ஸ்டே பிளேயரா இருந்தாலும் அந்த அந்த நம்மளோட கனெக்ட் ஆகுறதுன்னு இருக்குல்ல. ஸோ அந்த மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபேண்டசியா இருந்துச்சு. ரொம்ப கூலான ஒரு கேப்டன் அப்படிங்கிற பேர் வந்து தோனிக்கு வருது. இந்த மாதிரி ஒரு கேப்டனா செம்மையா இருக்குல்லப்பா அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. தோனி வந்து நம்மள ஒருத்தவரா ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனா வந்து மாற ஆரம்பிக்கிறாரு. தோனி ஒருத்தவங்க கிரிக்கெட் ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் எனக்கு தோனி பிடிக்கும் அதனால கிரிக்கெட் பிடிக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து தோனிக்காக மேட்ச் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், தோனி விளையாடுற வரைக்கும் மேட்ச் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. சிஎஸ்கே பிடிக்கிறதுங்கிறத தாண்டி தோனி இருக்கிறதுனால அந்த டீம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். சென்னை சூப்பர் கிங்ஸுங்கிற பேர் இருந்தாலுமே, தமிழ்நாட்டுடைய பேர் இருந்தாலுமே தோனி இருக்காரு அதனால எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதிகமானாங்க. இது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கேம் தானே வச்சுங்களேன். எல்லாருமே வந்து அங்கங்கே இருப்பாங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இந்தியன் டீம் இருப்பாங்க, இந்தியன் டீம் பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பேரை பிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே அந்த மேட்ச் வந்துட்டாலே ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் சிஎஸ்கே அந்த மேட்ச் வந்துட்டாலே ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு. இந்த எரா முடியுது இல்லை. அப்ப என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சச்சினை மிஸ் பண்ணோம்ல, அதை விட ரொம்ப அதிகமான
ஒரு மிஸ்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா தோனி இதுக்கப்புறம் விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா இன்டர்நேஷனல் மேட்ச்சில் வந்து தோனி விளையாட மாட்டாருங்க தெரிஞ்சிச்சு. ஐபிஎல்லோட கடைசி மேட்ச் அப்படிங்கும்போது இதுக்கப்புறம் தோனி கிடையாதுப்பா, முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான், இதுக்கப்புறம் விளையாட மாட்டார் அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப ஏதோ நம்ம கிரிக்கெட் அப்படி வச்சுட்டு இப்படி பார்க்குற மாரி அப்படி தோணும். சொல்ல போனால் எனக்கு யுவராஜ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு யுவராஜ் வந்து ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, அவர் அந்த மனுஷன் வந்து ஒரு மாதிரியான பிளேயரு. அசால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பால் போடும்போது டக்கு டக்கு டக்குன்னு அசால்ட்டா அடிப்பாப்ல. அந்த விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். இர்ஃபான் பத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இர்ஃபான் பத்தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் விளையாடுறதே ஒரு மாதிரி யூனிக்கா இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். தோனினா அந்த ஒரு கிங், கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது கிரிக்கெட் பார்க்காதவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஏன்னா அந்த மனுஷன் கிரிக்கெட்டை மட்டுமே நம்மளுக்கு கத்து தந்துட்டு போல, நிறைய விஷயத்த கத்து தந்திருக்காரு. நிறைய குவாலிட்டியை வந்து கத்து தந்திருக்காரு. நிறைய குட் ஹேபிட்ஸை வந்து கத்து தந்திருக்காரு. தோனி எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தெரியுமா? அதுமாரி நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணணும். தோனி இப்பயும் ஃபிட்டாக இருக்காரு பாரு, அதுமாரி நம்ம ஃபிட்டாக இருக்கணும். தோனி எவ்வளோ ஸ்டைலாக இருக்காரு பாரு, அவர் இப்படிலாம் இருப்பாருப்பா அப்படிங்கிற விஷயத்த ஃபேன்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இந்த விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தோனி நமக்கு கொடுத்தது. சச்சின் போனப்ப இருந்ததை விட ரொம்ப பெயின். இப்போ இருக்கிறது ரீசன் என்னன்னா, இது ஒரு எமோஷனாக மாறிச்சு. தோனி போகிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு எமோஷன். அதாவது சச்சின் இஸ் அ வேர்ட், தோனி இஸ் எமோஷன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இது சச்சினோட ஃபேன்ஸுக்கு ஹர்ட்டா இருக்கா அப்படின்னு கேட்டா, பட் இதுதான் உண்மையுமே கூட. நிறைய பேர் வந்து அப்ப சச்சினை விட தோனி பெரிய ஆளான்னு கேட்டா அப்படி கிடையாது. நான் அப்படி சொல்லவும் வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா ரெண்டு பேரையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈக்குவலாகவும் வச்சு பார்க்க முடியாது. அதுவும் ஒரு விஷயம். ரெண்டு பேர்ட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. இது கிரிக்கெட்ல மட்டும்தானு கேட்டா கிடையாது. WWF கூட எடுத்துங்களேன், அதையே வந்து நம்ம இப்படிதான் பார்த்துருப்போம். முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஸ்லிங் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். ரசமேனியா போட்டானா உட்காந்து பார்த்துன்னுப்பா, ராயல் ரம்பல்ப்பா, ரைமிஸ்டேரியோப்பா, அல்டிமேட் டிராகன்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருப்போம். இது ஹர்குலஸு, ஷான் மைக்கிள், ட்ரிபிள் ஹெச், ஸ்டோன் கோல்டு, எட்ஜு. ஸோ இந்த மாதிரியான பர்சன்ஸ்லாம் நம்ம கூட அப்படியே நம்ம வாழ்க்கையோட அப்படியே கலந்து நம்மளோடய ட்ராவல் பண்ணாங்கல்ல. அது வந்து ஒரு மாதிரி நல்ல மெமரிஸ். இந்த 90s மெமரிஸ் தான் இது எல்லாமே. 2K கிட்ஸ் அப்போ என்ஜாய் பண்ணியான்னு கேட்டால் என்ஜாய் பண்ணீங்க, அது இல்லைன்னு சொல்ல. பட் 90s வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருந்துச்சு இல்லை. அதுதான் 90s வந்து இதெல்லாம் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிறது. ஏன்னா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே தான் உட்காந்துருப்போம். மேட்ச் ஏதாவது ரசமேனியா போட்டதாக இருக்கட்டும், கிரிக்கெட் போட்டாலும் இருக்கட்டும், அப்படியே கும்பலாக சேர்ந்து உட்காந்து அப்படியே பார்க்கறது. ஒருத்தன் வீட்டில் மட்டும் தான் டிவி இருக்கும், ஒருத்தன் வீட்டில் மட்டும்தான் அந்த சேனல் இருக்கும். ஸோ அதெல்லாம் உட்காந்து பார்க்கும்போது இந்த பர்சனுக்காக பார்க்கறதா இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ அதான் அடுத்த தோனி யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அடுத்த தோனி யாரா இருப்பாங்க, அவங்க தோனியா இருப்பாங்களாங்கிறத தாண்டி இந்த எமோஷன் கிடைக்குமாங்கிற ஒரு டவுட் இருக்கு. இதேதான் சச்சினுக்கும் சொன்னீங்க, அதுக்கப்புறம் தோனி வந்தாரு அப்படிங்கிற ஒரு வேர்டு இருந்தாலுமே தோனியே இன்னொரு பர்சனை கொண்டு வந்து நிப்பாட்டி இவன் தான் அடுத்த தோனின்னு சொன்னாலுமே நம்மளாட்டி ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருப்போம். ஏன்னா அந்த மனுஷன் ஏதோ ஒன்று நமக்குள்ள கொடுத்துட்டார்ல. தோனியோட பயோபிக்கை திரும்பி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு டியர் வருது இல்லை. இந்த ஹெலிகாப்டர் ஷாட்டை எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருப்போம், எத்தனை பேர் ஹெலிகாப்டர் ஷாட்டை மேட்ச்சில் விளாண்டுருப்போம். இன்னைய வரைக்கும் ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும்னு நினைக்கிறவன் தோனி மாதிரி ஆகணும்னு எத்தனை பேர் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு மனுஷன் நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. ஸோ அந்த வகையில தான் வந்து தோனி போறது எந்த அளவுக்கு ஒரு பெயின் கொடுக்குது அப்படின்னு நான் நினைப்பேன். இது நிறைய இது மறுபடியும் சொல்றது, கிரிக்கெட்ல மட்டுமான்னு கேட்டா கிடையாது. ரெஸ்லிங்ல இருக்கு, சினிமால இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் இருக்கும். இது ஒரு திரும்பி நம்ம எகெயின் எப்படி நம்ம தாத்தாவும் அப்பாவும் அந்த கிரிக்கெட் நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் சொன்னாங்களோ, அதே மாதிரி நம்ம பசங்க பார்க்கும்போது சொல்லுவோம், பாருப்பா நான்லாம் பார்த்தது அந்த ஒரு காலம், தோனின்னு ஒருத்தர் இருந்தாருப்பா, நான் மாதிரி பிளேயர் தெரியுமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நம்மளுடைய பசங்கள்ட்ட சொல்லுவோம். கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இப்போ இருப்பாங்க. காரணம் என்னன்னா, தோனி போயிட்டாரு, ரெய்னா போகும்போதே ரொம்ப கஷ்டமா, சின்னத்தலை போயிட்டாருப்பா, சின்னத்தலை இதுக்கப்புறம் விளையாட மாட்டாரு அப்படிங்கும்போதே ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா அண்ணன் தம்பி பேர் 2 பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா தம்பி இல்லையாடா அப்படின்னு சொல்லும்போது ஒரு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு இல்லை. அதை விட மிகப்பெரிய ஒரு வழியாக தான் தோனி போனதை வந்து நான் பார்க்குறேன். உங்களுக்கு தோனி கிட்ட பிடிச்ச இந்த ஒரு குவாலிட்டி அப்படின்னா அது என்னன்னு சொல்லுங்க. இல்லை தோனியை எதனால பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம். தோனியை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. தோனி மாதிரியான ஒரு கூலஸ்ட் கேப்டன் இதுக்கப்புறம் வரவே முடியாது. அந்த மனுஷன் எந்த அளவுக்கு கூலாக இருப்பார்னா டு த கோரில் இருப்பார். நம்ம இந்த மேட்ச் தோற்றுருவோம் தெரிஞ்சாலுமே ரிலாக்ஸாக அப்படி கூலாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போகக்கூடிய அளவில் ஒரு பர்சனாக இருப்பாங்க. அவரு நிறைய கிரிக்கெட் பிளேயர் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னன்னா தோனியோடைய ஃபேமிலி தனி, இந்த ப்ரொஃபஷன் தனி, இது ரெண்டுத்தையுமே தனித்தனியாக வச்சு பார்ப்பாரு. இங்கே இருக்கிறத இங்கே காமிக்க மாட்டாரு. ரொம்ப
சில்லாக கூலாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன். அந்த மனுஷனை மாதிரி ஒரு கேப்டன்ஷிப் நம்ம வந்து பார்க்க முடியாது. ஒரு பிளேயரை பார்த்த உடனே இந்த பிளேயர் என்ன மாதிரி பண்ணுவாங்கிறத வந்து ஈஸியாக கணிச்சிடுவார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நிறைய பேர் சொல்லுவாங்க. அவருக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா சில யூனிக்கான ஸ்டைல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பேர் ரசிச்சிருப்பாங்க. உங்களுக்கு தோனியை மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு தோனி எதனால பிடிக்கும் அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தோனி கிட்ட பிடிச்ச ஒரு குவாலிட்டியை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இட்ஸ் எ எமோஷன். அதான் உண்மையாக சொல்ல போனால் இது ஒரு எமோஷன் தான். ஒரு எராவே முடிஞ்சிருச்சு. இத்தனை டெக்கெட்டை வந்து அப்படி கட்டி போட்டு வச்சவர் அப்படி இதுக்கப்புறம் இல்லைங்கும் போது ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கிரிக்கெட் தொடர்ச்சியாக பார்க்காத எனக்கே வந்து கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட்லாம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க, அண்ணா எனக்கு தோனி தானே உயிர், அதாவது தோனி தானே ரொம்ப பிடிக்கும். எல்லா கிரிக்கெட் பிளேயர் எல்லாருமே பிடிக்கும், பட் தோனி ஒன்லி ஸ்பெஷல், தோனிக்காக தான் நான் மேட்ச் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் மறுபடியும் சொல்லக்கூடிய உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். மறக்காமல் நம்மளோட சேனல் ஆக்ஷன் கட் வித் சதீஷை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட் இட்.